நம்ம எல்லாருக்கும் இயேசுவோட கதை ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை தான். கிறிஸ்துமஸ் நேரத்துல கேட்கிற கதைகளாகட்டும், வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சதாகட்டும், இது நமக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். ஆனா, நீங்க இப்ப இத கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களையும் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. அதாவது, இந்த கதைய வெறும் ஒரு சரித்திர நிகழ்வாகவோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் போதனையாகவோ பார்க்காம, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கான, உங்களுடைய மன விழிப்புணர்வுக்கான ஒரு வழிகாட்டியா பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மேப் ஆஃப் அவேக்கனிங் மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஒரு வழிகாட்டியா. இன்னைக்கு நம்ம உரையாடல்ல இத பத்தினா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிற புத்தகம் அதியாசாந்தி எழுதிய ரெசரக்டிங் ஜீசஸ். ஆ எம்பாடியிங் தி ஸ்பிரிட் ஆஃப் எ ரெவல்யூஷனரி மிஸ்டிக் அப்படிங்கிற சப்டைட்டிலோட வர அற்புதமான புத்தகம். ஆமா, இதுல 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எது உண்மை, எது பொய்ன்னு வரலாற்று ரீதியா நாம விவாதிக்க போறதில்ல. மாறாக, இந்த புத்தகம் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி தொடர்பு படுது அப்படிங்கிறத ஒவ்வொரு படியா அலச போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வரலாற்றை தாண்டி இந்த கதைய அல்லது இதை ஒரு தொன்மம், அதாவது மித் அப்படின்னு கூட சொல்லலாம். தொன்மம்னா அது ஏதோ கட்டுக்கதை இல்லே தானே? நிச்சயமா இல்ல. தொன்மம் அப்படின்னா அது ஏதோ ஒரு பொய்க்கதை கிடையாது. மனித அறிவால, சாதாரண வார்த்தைகளால விவரிக்க முடியாத சில மாபெரும் உண்மைகளை நம்ம ஆழ்மனதுக்கு கடத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் தொன்மம். புரியுது. அதியாசாந்தி இயேசுவ ஒரு ஆன்மீக புரட்சியாளர் அப்படிங்கிற கோணத்துல பாக்குறாரு. நமக்குள் இருக்கும் பிரிவினைகள், எல்லைகள், கற்பனைகள் அனைத்தையும் உடைத்தறியும் ஒரு புரட்சியாளராக அவர் இயேசுவ முன்வைக்கிறாரு. நீங்க சொல்றத கேட்கும்போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, இந்த புத்தகத்தை நாம அத்தியாயமா ஒவ்வொரு பகுதியா எடுத்து பார்ப்போம். முதல்ல சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். த ஜீசஸ் ஆஃப் த காஸ்பிள்ஸ். ஆமா, இந்த முதல் அத்தியாயத்தோட முக்கிய கருத்து என்னன்னா, பைபிள்ல இருக்கிற மார்க்கு, மத்தேயு, யோவான் போன்ற சுவிசேஷங்களும் பைபிளுக்கு வெளியே 1945ல எகிப்துல கண்டெடுக்கப்பட்ட தோமாவின் சுவிசேஷமும் இயேசுவ 4 வெவ்வேறு விதங்கள்ல நமக்கு காட்டுது. அதாவது ஒரே கதைய 4 வேற வேற இயக்குனர்கள் படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மிகச்சரியான உதாரணம். இந்த 4 சுவிசேஷங்களும் 4 வெவ்வேறு பரிமாணங்களை நமக்கு தருது. இதுல ஆசிரியர் சொல்ல வர்ற ஆழமான அர்த்தம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்போ மத்தேயுவின் சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டா, அது இயேசுவ அன்பின் வடிவமா, ஒரு நல்ல மேய்ப்பனா காட்டுது. பொதுவா தேவாலயங்கள்ல ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்படுற சுவிசேஷம் இதுதான். ஆனா யோவானின் சுவிசேஷம் முற்றிலும் மாறுபட்டது இல்லையா? ஆமா, அது இயேசுவ ஒரு பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியாக, காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒளியாக காட்டுது. ஆனா இது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது தோமாவின் சுவிசேஷம்தான். நிஜமா? எனக்கும் தோமா சுவிசேஷம் தான் ரொம்ப வித்தியாசமா பட்டுச்சு. ஏன்னா அது சரித்திரத்தை பத்தி பேசவே இல்ல. இயேசு எங்க பிறந்தார், என்ன செய்தார் அப்படிங்கிற கதைகள் அதுல கிடையாது. வெறும் அவருடைய ஆழமான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. தோமா சுவிசேஷம் பரலோக ராஜ்யம் இங்கேயே இப்போதே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை சொல்லுது. நம்மள பல பேர் இறைவன் எங்கேயோ வானத்துல இருக்கார், நாம செத்த பிறகுதான் அங்க போக போறோம்னு நினைக்கிறோம். ஆனா இது நம்மள நாமே உணரும் விழிப்புணர்வை பத்தி பேசுது. சரி, இத தியரியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நீங்களும் நானும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன? அதுதான் முக்கியமான பகுதி. இதுக்கு ஆசிரியர் சொல்ற பதில் ஒரு கனவிலிருந்து முழிச்சுக்கிற மாதிரி நாம் விழிச்செழ வேண்டும் அப்படிங்கிறது தான். இரவில நாம பாக்குற கனவு முழிக்கிற வரைக்கும் எவ்வளவு நிஜமா தெரியுதோ அதே போலதான் நாமெல்லாம் தனித்தனி மனிதர்கள், நான் வேற நீங்க வேற அப்படிங்கிற இந்த மாயையும். கரெக்ட். வரலாற்று தகவல்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட இந்த நிகழ்வுகள் உங்க உள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை உணரத் தொடங்கணும். இத பத்தி பேசும்போது தோமா சுவிசேஷத்துல வர்ற ஒரு முக்கியமான மேற்கோள் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 113வது வசனம் தானே? ஆமா. தந்தையின் ராஜ்யம் பூமியின் மீது பரவியுள்ளது, ஆனால் மனிதர்கள் அதை காண்பதில்லை. இது எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. ரொம்ப ஆழமான வரிகள். இப்ப இந்த கேட்டுட்டு இருக்கிற உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க கண்கள் திறந்திருக்கா? உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் எல்லா இடத்துலயும் பரவியிருக்கிற அந்த தெய்வீக ஒளிய உங்களால பார்க்க முடியுதா? அப்போ இந்த முதல் பகுதியோட சுருக்கம் என்னவென்றால், வெவ்வேறு சுவிசேஷங்களின் பார்வைகள் மூலமா இயேசுவின் கதை வெறுமனே ஒரு மத போதனையாக இல்லாம
நமது சொந்த விழிப்புணர்விற்கான ஒரு வரைபடமாக மாறுகிறது. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்படுது. ஆமா. அப்படியே நம்ம 2வது அத்தியாயத்துக்கு வருவோம். விழிப்புணர்வும் சோதனைகளும், அதாவது ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ். இது பலரும் தடுமாறும் இடம். விழிப்புணர்வு அடைஞ்ச உடனே எல்லாம் சுலபமாயிடுமா, எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? கண்டிப்பா இல்ல அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாலைவனத்துல 40 நாட்கள் பல சோதனைகளை சந்திச்சார் இல்லையா? ஆமா, பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு வரும். அதே போல நாமும் விழிப்புணர்வுக்கு பிறகு நிஜ வாழ்க்கையில பல சோதனைகளை சந்திக்க நேரிடும்னு புத்தகம் சொல்லுது. இத கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். பல பேர் தியானம் செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைச்சிருச்சு, அதனால இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் ஆரம்பமே. எக்ஸாக்ட்லி. இதுல ஆசிரியர் சொல்ல வர ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஆன்மீக அகங்காரம், ஸ்பிரிச்சுவல் ஹியூப்ரஸ் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக மிக ஆபத்தானது. நிஜமா. இன்னைக்கு சோஷியல் மீடியால கூட நம்ம நிறைய பார்க்கறோம். சிலர் கொஞ்சம் ஆன்மீக புத்தகங்களை படிச்ச உடனே தங்களை ரொம்ப உயர்ந்தவங்களா நினைச்சுக்குவாங்க. வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனா வீட்ல சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பத்து மேல கோவப்படுவாங்க. இந்த ஆன்மீக பெருமை ரொம்ப நுட்பமானது இல்லையா? ஆமா, ரொம்ப சட்டில். நிச்சயமா. இத விளக்குறதுக்கு அத்யாஷாண்டி தனது புத்தகத்துல ஒரு அற்புதமான ஜென் குருவின் கதையை சொல்றார். ஓ, அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. ஆமா, ஒரு ஜென் குருவிடம் ஒரு சீடன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த ஆன்மீக பெருமையால அவன் தான் குடும்பத்தை, மனைவிய ஒதுக்கத் தொடங்குறான். உலகப்பற்று தேவையில்லைன்னு நினைச்சிட்டானா? ஆமா, எனக்கு ஆன்மீக உண்மை தெரிந்து விட்டது, இந்த உலக வாழ்க்கை, உறவுகள் எல்லாம் எனக்கு தேவையில்ல, இது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு நினைச்சான். இத கவனிச்ச அவனோட குரு ஒரு விசித்திரமான காரியம் பண்ணார். அந்த சீடனையும் அவனது மனைவியையும் ஒரு சின்ன அறையில 7 நாட்கள் ஒன்னா அடைச்சு வச்சிட்டார். 7 நாளா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அந்த 7 நாட்கள்ல அவனோட அந்த போலி அகங்காரம், நான் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிற நினைப்பு எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சது. அவன் மீண்டும் நிஜ உலகிற்கு வந்தான். தன் மனைவியோடு ஒரு சாதாரண மனிதனா பேசினான். அவனது திருமணம் காப்பாற்றப்பட்டது. கரெக்ட். இதுதான் பாலைவனத்துல நடக்கிற சோதனை. அதே போலதான் திபெத்திய ஓவியங்கள்ல, அதாவது தாங்காஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில தெய்வங்கள் ரொம்ப கோவமா ரத்தம் சொட்டும் வாளுடனும் மண்டை ஓடுகளுடனும் இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில இருக்கிற பேய்கள் இல்ல. இல்ல, நமக்குள் இருக்கும் இருளின் பயத்தின், அகங்காரத்தின் பிரதிபலிப்புகள் தான் அது. நம்ம வெளிச்சத்தை மட்டும் அனுபவிச்சா பத்தாது, நம்ம இருளையும் நாம தைரியமாக சந்திக்கணும். இத நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வழி என்னன்னு யோசிச்சு பார்த்தா, நீங்க எவ்ளோ பெரிய ஆன்மீக அனுபவத்தை பெற்றாலும் சரி, உங்க கால்கள் பூமியில உறுதியாக இருக்கணும். ஆன்மீகம்ங்கிறது காடுகளுக்கு போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல. உங்க அன்றாட உறவுகளில் தான் உங்க உண்மையான ஆன்மீகம் சோதிக்கப்படுகிறது. ஆமா, டிராஃபிக்ல நிக்கும் போதோ, குடும்பத்துல சண்டை வரும்போதோ, அந்த அமைதியை உங்களால தக்க வச்சுக்க முடிகிறதா அப்படிங்கறதா உண்மையான சவால். இதுக்கு புனித தெரசாவின் ஒரு அருமையான மேற்கோள் இந்த புத்தகத்தில் இருக்கு. வாழ்க்கையில் எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், அதில்தான் எல்லாமே அடங்கியுள்ளது. அற்புதம். அப்ப சுருக்கமா சொன்னா, ஏதோ ஒரு குகையில போய் தியானம் செஞ்சு அமைதியை கண்டுபிடிக்கிறது சுலபம். ஆனா அந்த அமைதியை நிஜ வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில சந்தடிகள் நிறைந்த இந்த உலகத்துல செயல்படுத்துவதே உண்மையான சவால். அந்த சவாலை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். சரியா சொன்னீங்க. இப்போ நாம 3வது அத்தியாயத்துக்கு போவோம். உவமைகளும் ஆன்மீக அகங்காரமும், அதாவது டீச்சிங் இன் பேரபிள்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஆமா, இதோட முக்கிய கருத்து என்னன்னா, இயேசு ஏன் பல ஆழமான உண்மைகளை நேரடியா சொல்லாம கதைகளாகவும் உவமைகளாகவும் சொன்னார் அப்படிங்கிறது தான். பொதுவா நாம நினைப்போம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அவர் கதையா சொன்னாருன்னு. ஆனா புத்தகம் வேறொரு கோணத்தை வைக்குது இல்லையா? ஆமா, தகுதியற்றவர்களிடம், பக்குவப்படாத மனிதர்களிடம் ஆழமான உண்மைகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் உவமையை பயன்படுத்தினார்னு சொல்லுது. இது மனித மனதை கையாளும் ஒரு அபாரமான உத்தி. இத ஆசிரியர் எப்படி விளக்குறார்னா, ஜென் தத்துவத்துல கோன் அப்படின்னு ஒன்னு சொல்வாங்க. ஓ, அந்த புதிர்கள் மாதிரி வருமே அதுவா? ஆமா, உதாரணமா ஒரு கை தட்டினால் என்ன ஓசை வரும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால், இத நம்ம மூளைய வச்சு லாஜிக்கலா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. மூளை குழம்பி நின்னுடும். அந்த இடத்துல அறிவு செயலிழந்து அந்த உண்மையாகவே நாம மாற வேண்டும். இயேசுவின் உவமைகளும் அப்படிதான் வேலை செய்யுது. அது நம்ம அறிவுக்கு வேலை கொடுக்காம நம்ம ஆத்மாவை தட்டி எழுப்புது.
அது மட்டும் இல்லாம ஆன்மீக அகங்காரத்தை இயேசு எவ்வளவு கடுமையாக சாடுகிறார் அப்படிங்கறதையும் இந்த பகுதி காட்டுது. சந்தை வழிகள்ல மக்கள் தங்கள மதிக்கணும்னு நீண்ட அங்கிகளை போட்டுக்கிட்டு திரியிற வெளிவேஷக்காரர்களை அவர் ரொம்ப கோபமா கண்டிக்கிறார். கண்டிப்பா ஆன்மீகத்தை ஒரு கௌரவ பிரச்சனையா, மற்றவங்க முன்னாடி தங்களை ஸ்பெஷலா காட்டிக்கிற ஒரு கருவியா மாத்திர மனித மனம் அன்று இருந்து இன்று வரை மாறவே இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா? நிறையவே பாக்குறோம். இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பாக்குறதுன்னு யோசிச்சா இது நமக்கே நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க இப்ப இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுறீங்க, புத்தகங்கள் படிக்கிறீங்க, தியானம் பண்றீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே உங்களை உள்ளுக்குள்ள மாற்றுவதற்காகவா? அல்லது நான் மத்தவங்களை விட ஆன்மீகத்துல உயர்ந்தவன் அப்படின்னு வெளியில காட்டிக் கொள்வதற்காகவா? ரொம்ப சரியான பாயிண்ட். உண்மையான ஆன்மீக நெருப்பு இந்த வேஷங்களை எல்லாம் சுட்டெரிச்சிரும். இதுக்கு யோவான் 8வது அதிகாரத்துல இயேசு சொல்ற ஒரு மேற்கோள் பொருத்தமா இருக்கும். நானே உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுபவன் இருளில் நடக்க மாட்டான். இதன் சுருக்கம் என்னவென்றால், உண்மையான ஆன்மீகம் என்பது தூய்மையான எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. ஆன்மீகத்தின் பெயரால் நாம் நமக்குள் கட்டியெழுப்பும் போலி பிம்பங்களை, அகங்காரத்தை உடைத்தெறிவதுதான் உண்மையான ஆன்மீக புரட்சி. சூப்பர். அடுத்ததா நாம பார்க்க போற அத்தியாயம் இந்த முழு புத்தகத்திலையும் ரொம்ப ஆழமான, அதே சமயம் உணர்ச்சிகரமான ஒரு பகுதி. சிலுவை அறைதல், முழுமையான அர்ப்பணிப்பு, தி க்ரூசிஃபிக்ஷன். ரொம்ப எமோஷனலான பாட்டு இது. ஆமா. இதோட முக்கிய கருத்து என்னவென்றால், சிலுவையில் இயேசு அறையப்பட்ட நிகழ்வ மார்க்கு மற்றும் யோவான் சுவிசேஷங்கள் முற்றிலும் மாறுபட்ட விதங்கள்ல நமக்கு காட்டுது என்பதுதான். இத ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப முக்கியம். மார்க்குவின் பதிய நீங்க படிச்சீங்கன்னா அதுல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மனித வலியின் உச்சத்துல இருக்கிறார். அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறுகிறார். இது ஒரு மனித வலியோட உச்சம். ஆமா, இந்த வலி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. நம் அனைவருக்குள்ளும் இருக்கிற அந்த ஆழமான மனித வலி, கைவிடப்பட்ட தனிமை, இதோட வெளிப்பாடுதான் அது. மார்க்கு இயேசுவோட அந்த மனிதத்தன்மையை அப்படியே காட்டுறார். ஆனா யோவானின் பதிவை பார்த்தா அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல. அதுல இயேசு மிகவும் அமைதியாக இருக்கிறார். எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடியப்போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்கு. ஆமா, இறக்கும் தருவாயிலும் தன் தாயை சீடனான யோவானிடம் ஒப்படைக்கிறார். அது தன்னை துன்புறுத்துற உலகத்துல கூட அவர் காட்டுற ஆழமான அன்பை குறிக்குது. இறுதியில எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஒரு முழுமையான அமைதியுடன் சொல்றார். இட் இஸ் ஃபினிஷ்ட். கரெக்ட். இதுல ஆசிரியர் சொல்ல வர்ற ஆழமான அர்த்தம் என்னன்னா, சிலுவை அறைதல் அப்படிங்கிறது வெறும் ஒரு மனிதனின் மரணம் அல்ல. அது நான் அப்படிங்கிற அகம்பாரத்தின் மரணம். தன் வாழ்வை முழுமையாக உலகிற்கு அர்ப்பணித்ததன் அடையாளம். தான் யாரென்ற அகங்காரத்தை முழுமையாக அழித்து பிரபஞ்ச அன்போடு ஒன்றிணையும் நிலை அது. இத கேட்கும்போது ஒரு சாதாரண மனிதனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டிப்பா. இதுக்கு விடை என்னன்னா, உங்க வாழ்க்கையை முழுமையாக வாழுங்க. அரைக்குறையாக எதையும் செய்யாதீங்க. நீங்க உங்களோட இறுதி காலத்துல மரணப்படுக்கையில இருக்கும்போது எந்த வருத்தமும் இல்லாம, நான் என் பங்கை முழுமையாக செய்து விட்டேன், என் கடமை முடிந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிப்போட வாழுங்க. மார்க்கு சொல்ற அந்த ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வலியும் சந்தேகங்களும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வரும். ஆனா இறுதியில யோவான் சொல்லும் அந்த முடிந்தது என்ற முழுமையான அமைதி நமக்கு வர வேண்டும். அதுதான் இதோட சுருக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நாம இறுதி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். உயிர்த்தெழுதலும் வாழும் கிறிஸ்துவும், தி ரெசரக்ஷன் அண்ட் லிவிங் தி கிரைஸ்ட். இதோட முக்கிய கருத்து என்னவென்றால், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இந்த உலகத்தை விட்டு, உடம்ப விட்டு வானத்துக்கு தப்பிச்சு ஓடுவதல்ல. அது இந்த உலகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பது, அதே சமயம் உலகின் மாயைகளில் சிக்காமல் இருப்பது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மார்க்குவின் சுவிசேஷத்தோட முடிவு. இயேசுவின் கல்லறையை பார்க்கச் செல்லும் பெண்கள் அங்கு இயேசு உடம்பு இல்லாததை பார்த்து தேவதூதனை கண்டு பயந்து நடுங்கி ஓடுறாங்க. ஆமா, மார்க் இதோட கதையை முடிச்சிடுறார். எந்த விளக்கமும் இல்லை. ஏன் அவர் அப்படி செய்தார்? அது ஒரு மிகச்சிறந்த உளவியல் உத்தி. மார்க் ஏன் அப்படி மர்மமா முடிக்கிறார்னா, அது நம்ம மனதை ஒரு திறந்த நிலைக்கு கொண்டு செல்லுது. ஒரு ஓபன் ஸ்டேட். சரி, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியை தராம ஒரு பெரிய மர்மத்துக்குள் நம்ம தள்ளிவிடுது. இயேசு ஒரு ஆன்மீக புரட்சியாளர். அவர் நமக்குள் இருக்கும் கற்பனை எல்லைகளை, இதுதான் முடிவு அப்படிங்கிற நினைப்பை உடைக்கிறார்.
இதுல இன்னொரு ஆழமான அர்த்தம் என்னன்னா, இந்த சுவிசேஷங்கள்ல வர்ற யோவான், பேதுரு போன்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் வெறும் வரலாற்று மனிதர்கள் மட்டும் இல்ல. அவங்க மனித மனதின் வெவ்வேறு குணாதிசயங்களை, அதாவது உளவியல்ல ஆர்கிடைப்ஸ் என்று சொல்வார்களே, அதை பிரதிபலிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம மனநிலையை குறிக்கிறாங்களா? ஆமா. நாம இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்பதற்கான வெவ்வேறு மனநிலைகள் தான் இந்த சீடர்கள். இது அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த கதைக்குள்ள உங்களை முழுமையாக பொருத்தி பாருங்க. பேதுரு போல நீங்க சந்தேகப்படுகிறீர்களா? யோவான் போல அன்பால் உந்தப்படுகிறீர்களா? தோமா சுயசம் சொல்ற மாதிரி, வாழ்வில் உயிர்ப்புடன் இருப்பவன் ஒருபோதும் சாக மாட்டான். உங்களோட கடந்த காலத்தை நினைச்சோ எதிர்காலத்தை பத்தி பயந்தோ வாழாம இந்த நொடியில உயிரோட்டத்தோட வாழ ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. லிவிங் ஃப்ரம் த லிவிங். இதுக்கு புனித தெரசாவோட ஒரு மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்போது பூமியில் உங்களுக்கு இருக்கும் உடலை தவிர கிறிஸ்துவுக்கு வேறு உடல் இல்லை. அதாவது அந்த தெய்வீக சக்தி செயல்பட இப்போதைக்கு இருக்கிற ஒரே கருவி நீங்க தான். இதன் இறுதி சுருக்கம் இதுதான். இயேசுவின் கதை ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கடந்த கால வரலாறு அல்ல, அது இன்றும் இப்போதும் நமக்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்மீக புரட்சி. அதை நாம எப்படி உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இது உண்மையிலேயே பல பரிமாணங்களை தொட்டு ஒரு ஆழமான உரையாடல். இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு அத்தியாயமும் நம்மளை எப்படி சிந்திக்க வைக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். கடைசியா இந்த கேட்டுட்டு இருக்கிற உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்துல ஒரே இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், இயேசு செஞ்ச பல அற்புதங்களும் அவருடைய போதனைகளும் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அவர் பாலைவனத்திலும் மலைமுகட்டிலும் தனியா இருந்தப்போ உணர்ந்த அந்த முழுமையான அமைதியிலிருந்தே பிறந்தது. அந்த ஸ்டில்னஸ், அந்த அமைதி தான் அவரோட சக்தி. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு பெரிய இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆடியோ முடிஞ்சதும் உங்களுடைய இந்த தொடர் ஓட்டத்தை, எல்லா தேடல்களையும் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஒரு சில நிமிடங்கள் எந்த சிந்தனையும் இல்லாம அந்த முழுமையான அமைதியில ஆழமாக கவனிச்சு பாருங்க. டீப் லிசனிங். அப்படி கவனிச்சா என்ன நடக்கும்? உங்களுக்குள் என்ன வெளிப்படும்? இதை பற்றி தீவிரமாக சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.